சலைவா இஸ் சைலண்ட் பட் மைட்டி. அதாவது நம்ம சலைவா வாயில இருக்கும் போது அதோட அருமை தெரியாது. டயபெட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமிக் டிசீசஸ் வரும்போது சலைவரி செக்ரேஷன் கம்மியாகுது. நேற்று கூட ஒரு பேஷண்ட் வந்து நான் என்னதான் கண்டினியூஸா தண்ணி குடிச்சிட்டே இருந்தாலும் வயிறு தான் ப்ளோட் ஆகுதே தவிர வாயில எச்சையே சுரக்க மாட்டேங்குது, அதனால வாய் புண்ணு வருது, நிறைய சொத்தப்பல் வருது, பேட் பிரெத் வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி டயபெட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நேச்சுரலாகவே சலைவரி செக்ரேஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஹை வாட்டர் கண்டென்ட் இருக்கிற குக்கும்பர், வாட்டர்மெலான், ஸ்பினாச், ஆரஞ்சஸ் நிறைய நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் டீ இல்லை காடமம் டீ இதெல்லாம் குடிக்கும் போதும் உங்களோட சலைவரி செக்ரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபெனல் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், சோம்பு வீட்டில் இருக்குல்ல, அது ஸ்வீட் அண்ட் இல்லாமல் நார்மல் ஃபெனல் சீட்ஸை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes வாயில போட்டு மென்னிங்கனாலே சலைவரி செக்ரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓமம் தண்ணி குடிக்கலாம். ஒரு லிட்டர் ஆஃப் வாட்டர்ல ஒரே 1 or 2 drops ஆஃப் லெமன் போட்டு அதை நீங்க டெய்லி தண்ணிக்கு பதிலாக அதை குடிச்சிங்கனாலே சலைவரி செக்ரேஷனை அது இன்க்ரீஸ் பண்ணும். இதே லெமன் ஜெஸ்ட், ஆரஞ்ச் ஜெஸ்ட், அதாவது அந்த தோலை ட்ரை பண்ணிட்டு அதை கொஞ்சமா திருவி நீங்க தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதை கொஞ்சமா குடிச்சாலும் உங்களோட சலைவரி செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு சலைவரி செக்ரேஷன் இல்லை, கம்மியாக தான் இருக்கு அப்படின்னீங்கன்னா ஒரு டென்டிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கான மெடிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்க சலைவரி செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.